விவசாயிகள், உழவர்கள், கைவினை கலைஞர்கள், நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்கள் தரம் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சி வர்த்தக மைய கட்டிடத்தில் நபார்டு வங்கி நடத்தும் விவசாயிகள், உழவர்கள், கைவினை கலைஞர்கள், நெசவாளர்களின் உற்பத்தி பொருட்களின் தரம் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையில் பொது மேலாளர் நபார்டு ஆனந்த் முன்னிலையில் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். நபார்டு, சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு மற்றும் ONTC ஆகியவை இணைந்து 2024 ஜூலை 27 முதல் 29 வரை 3 நாட்கள் திருநெல்வேலி வர்த்தக மையத்தில் தரங் மேளா என்ற கண்காட்சியினை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 45 உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள், கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்று தங்கள் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துகின்றனர். முருங்கை மற்றும் வாழைப்பழ மதிப்பு கூட்ட பொருட்கள், ஆர்கானிக் அரிசி, சிறுதானியங்கள் மூலம் செய்யப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள், இயற்கை வேளாண் பொருட்கள், மலைத்தேன், மசாலா பொருட்கள், சேலம், ஆரணி, தேனி மற்றும் அருப்புக்கோட்டையில் இருந்து கைத்தறி பொருட்கள் மற்றும் கொடைக்கானல் பூண்டு, தஞ்சாவூர் பொம்மைகள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் சோப்புகள், எண்ணெய் வகைகள், சென்னப்பட்டின பொம்மைகள், தார்வாடு சேலைகள் போன்ற தயாரிப்பு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கண்காட்சி தங்கள் பொருட்களை நேரடியாக நுகர்வோருக்கு சந்தைப்படுத்த உதவியாக உள்ளது. ONTC மூலம் இந்த நிறுவனங்கள் இப்போது தங்கள் தயாரிப்புகளை ஆன்லைனின் மூலம் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி வர்த்தக மையத்தில் ஜூலை 27 முதல் 29 வரை கண்காட்சி நடைபெறுகிறது. நுழைவு கட்டணம் கிடையாது. இயற்கை உணவு வகைகளும் கண்காட்சியில் உள்ளது. நுகர்வோர் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நேரடியாக உற்பத்தியாளர்களிடமிருந்து பார்வையிட்டு வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் பயிற்சி செல்வி அம்பிகா ஜெயின், இணை இயக்குனர் வேளாண் கிருஷ்ணகுமார், வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் பூவண்ணன், தோட்டக்கலை துணை இயக்குனர் இளங்கோ, சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு அலுவலர் ஹிமான், நபார்டு பொது மேலாளர்கள் சுரேஷ், ராமலிங்கம், சசிகுமார், அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.